நேயர்களே, இன்றைக்கு டெல்லியை உலுக்கக்கூடிய மிகப்பெரிய சிஜேபியினுடைய போராட்டம் இந்திய அரசியலை உலுக்கி தள்ளுகிறது. சோனம் வாங்சூக் என்றால் யார்? காக்ரோச் ஜனதா பார்ட்டியினுடைய நோக்கங்கள் என்ன? பல லட்சக்கணக்கான மக்கள் குழுமுகிறார்கள். காங்கிரஸ் கட்சியினுடைய ராகுல் காந்தி குண்டு கட்டாக தூக்கப்படுகிறார். இந்த சிஜேபி என்று சொல்லக்கூடிய மிக முக்கியமான சோனம் வாங்சூக்கினுடைய ஆர்ப்பாட்டத்திற்கும் அபிஜித் திபிவிக் அவருடைய சிஜேபியினுடைய திபிக்கினுடைய அந்த போராட்டம் சொல்லும் களம் என்ன? இன்றைக்கு நாம் இதைத்தான் பார்க்க போறோம். அமெரிக்காவில் போய் பொலிட்டிக்கல் சம்பந்தமான டிஜிட்டல் மீடியாக்களில் நல்ல அறிவை பெற்றவர் அபிஜித் தீப்கே. இந்த அபிஜித் தீப்கே சிஜேபி என்ற ஒரு கட்சி ஆரம்பித்த நோக்கம் என்ன? அந்த பேரை பார்த்தாலே காக்ரோச், கரப்பான் பூச்சி. அதுக்கு ஒரு காரணம் உண்டு. இந்தியாவில் உயர்ந்த பதவியில் இருக்கும் நீதிமன்றத்தை அலங்கரித்திருக்கக்கூடிய உயர் நீதிமன்றம் உயர் நீதிபதி அவர்கள், உயர் நீதிபதி என்றாலும் அவர் ஒன்றும் வானத்திலிருந்து குதித்தவர் இல்லையே, மனிதன் தானே. அவருடைய வார்த்தைகள் மோசமான ஒன்றை சொல்லியது. இந்தியாவில் இருக்கக்கூடிய வேலையற்றவர்கள் எல்லோரும் ஒரு ஒட்டுண்ணிகள், அவர்கள் கரப்பான் பூச்சிகளை போன்றவர்கள் என்று ஒரு இழிவான சொல்லை அவர் சொல்லியிருக்கிறார். உண்மையிலேயே அவர் நீதிபதியாக உயர்ந்த பதவியில் இருக்கக்கூடியவர். யாரை சொல்லியிருக்க வேண்டும்? அரசாங்கத்தை அல்லவா சொல்லியிருக்க வேண்டும். இந்தியாவில் இருக்கக்கூடிய மைய அரசு யார்? அரச பிரதமர் யார்? அரசை நிர்வகிக்கக்கூடியவர் யார்? அரசியலுக்கு வகிக்கக்கூடியவர்கள் அரசாங்கத்தை அல்லவா நீதிபதி குறை சொல்லியிருக்கணும். அந்த குறையை அவர் சொல்ல மறுத்த மதிப்புக்குரிய தலைமை நீதிபதி ஐயா அவர்கள் என்ன சொல்லிட்டாருன்னா, வேலையற்றவர்களை பார்த்து ஒட்டுண்ணிகள் என்றும் கரப்பான் பூச்சிகள் என்றும் ரொம்ப ஒரு இழிவான ஒரு டெரகேட்டரி ஸ்டேட்மெண்ட், மிக மிக இழிவான தாழ்மையான ஒரு வார்த்தையை சொல்லிட்டார். இப்ப அது எக்ஸ்ட்ரீமா போய் இப்ப என்ன ஆயிப்போச்சுன்னா, அதன் பேரிலே கரப்பான் பூச்சி ஜனதா பார்ட்டி, காக்ரோச் ஜனதா பார்ட்டி சிஜேபி என்று ஒரு பெயர் வைக்கப்பட்டு விட்டது. தோழர்களே, நண்பர்களே, இந்த சிஜேபி பார்ட்டி, காக்ரோச் ஜனதா பார்ட்டி இப்போது அதனுடைய வலைத்தளங்களில் இன்ஸ்டாகிராம், முகநூல்கள், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் இப்படி லட்சக்கணக்கானவர்கள் ஃபாலோவர்ஸ் மாறிட்டாங்க. இன்ஸ்டாகிராம்ல அதனுடைய ஃபாலோவர்ஸ், திருப்பி சொன்னீங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா பார்ட்டியும் ஓவர் கம் பண்ணியது சிஜேபி. பிஜேபியை ஓவர் கம் ஆன் சிஜேபி. பிஜேபி சிஜேபி, பிஜேபி வர்சஸ் சிஜேபி. என்ன மோதல் அப்படின்னா, இளைஞர்களை வைத்து இதற்கு ஆதரவு நிலை லடாக்கில் இருக்கக்கூடிய சோனம் வாங்சூக் என்கின்ற ஒரு மிக பிரபலமான சமூக ஆர்வலர். அவரை பத்தி நான் கொஞ்சம் சொல்லணும்னா, 59 வயதானவர். அவர் ஒரு பிசிக்ஸ் இன்ஜினியரிங் முடித்தவர். பௌதீகத்தில் அவர் ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர் பட்டம் முடித்தவர். சிற்ப கலைஞர் மட்டுமல்ல, பனிஸ்தூபிகளை, பௌத்த ஸ்தூபிகளை அது பணியிலே செய்து ஒரு பிரபலமானவர். இவருக்கு மகாசேசே விருது, ஆசியாவிலே உலக அளவிலே நோபல் ஆசிய பிரபல விருதுக்கு 2018 பெற்ற ஒரு சிறந்த மனிதர். தண்ணீர் சேமிப்புகளின் மூலமாக விவசாயிகளுடைய வாழ்வியலில் ஒளியேற்றியவர். அப்படிப்பட்ட ஒரு சமூக போராளி. இவருடைய கதையை, இவருடைய வாழ்க்கை முறை மையப்படுத்தியதான் 3 இடியட்ஸ் அப்படிங்கிற பிரபலமான ஒரு அமீர் கான் போன்றவர்கள் எல்லாம் நடித்தார்கள் நினைக்கின்றேன். தமிழ் நடிகர் மாதவனும் நடித்தார். அந்த படமும் கூட இவருடைய வாழ்வியலை இவரை சார்ந்தது என்றுதான் சொல்லப்பட்டது. 3. 4வது விவகாரம், கோன் பனேகா குரோபதி என்ற நிகழ்ச்சியிலும் பங்கு பெற்றார். இப்படிப்பட்ட ஒருவர் திடீரென 20 நாட்களாக 18 நாட்களாக உண்ணா நோன்பு என்ற ஒரு விரதத்தை மேற்கொண்டு உடல்நிலை பாதிக்கப்பட்டு மரண நிலைக்கு சென்று போய்விட்டார். இப்ப இந்த சிஜேபி இருக்கு பாருங்க, கரப்பான் பூச்சி ஜனதா கட்சிக்கும் இது எல்லாமே இணைந்து இந்த போராட்டத்தை முன்னெடுத்தி இப்போது இந்த போராட்டத்திற்கு எல்லை இல்லாத ஒரு மக்கள் கூட்டம் ஜென்சி தலைமுறைகளின் மூலம் இந்தியா முழுவதும் பரவக்கூடிய ஒரு களச்சூழல் தற்போது எழுந்துள்ளதுதான்
அடக்க முடியாமல் மத்திய உள்துறையும் பிரதமர் அலுவலகமும் தடமாறுகிறது. அவர்கள் வைக்கிற கோரிக்கைகள் பெரிய கோரிக்கைகள் எல்லாம் ஒன்று இல்லை. இதை வளர்த்து விடுகிறார்களோ பாஜக தனக்கு தெரியாமல் என்கின்ற ஒரு எண்ணம் தான் இங்கே தோன்றுகிறது. அவர்கள் வைக்கிற கோரிக்கை வேற ஒன்றும் இல்லை. 2017 வட இந்தியாவில் குழப்ப நிலையில் காணப்படுகிற தேர்தலுக்கான வினாத்தாள்கள் கசிவு என்பதை ஒரு பெரிய மாஃபியா கும்பல் நடத்தி கொண்டிருக்கிறார். எப்படி கிரிக்கெட்டில் மேட்ச் பிக்கிங் முறையில் விளையாட்டு பந்து அடிப்பாளர்களை துடுப்பாட்டக்காரர்களை பணத்தை கொடுத்து நாளைக்கு நீங்க அவுட் ஆயிடணும், 50க்கு மேல எடுக்கக்கூடாது, 20க்கு மேல எடுக்கக்கூடாது, ஏன்னா ஒருவருடைய பெர்ஃபார்மன்ஸ் பார்த்து ஷேடோ ஃபிளீட்டுங்கிற மாதிரி பின்னால இருந்து பிஹைண்ட் த ஸ்கிரீன் ஒரு பெரிய சூதாட்டம் நடக்கும். நாளைக்கு அவர் அவுட் ஆயிடுவார், நாளைக்கு அவர் ஜெயிக்க போறது இல்லை, இல்லைங்க பெர்ஃபார்ம் நல்லா இருக்கு இல்லை. அதே மாதிரி பல கோடிக்கணக்கான பணத்தை வாங்கி கொண்டு 30 ரன்ல அவுட் ஆயிடுவார், 10 ரன்ல கூட அவுட் ஆயிடுவார். இது தெரிந்து உலகம் முழுவதும் இந்த மேட்ச் பிக்கிங் வழக்குகளை எப்படி பெரும் அளவில் சிக்கலை ஏற்படுத்தி கிரிக்கெட் உலகத்தை சிபிஐ போன்ற வழக்கும் சர்வதேச ஆய்வுகளுக்கெல்லாம் உட்படுத்தப்பட்டதோ அதே போன்ற ஒரு நிலை இன்றைக்கு பெரும் கோடிக்கணக்கான ரூபாய் புரளுகிற நீட் தேர்வினுடைய வினாத்தாள்கள் கசிவு, சிபிஎஸ்இ அந்த போர்டு எக்ஸாமினுடைய கேள்வித்தாள்கள் கசிவு, இப்படியே வரம்பற்ற முறையில் எல்லையற்ற முறையில் அவைகள் சென்று கொண்டே இருந்ததை பாதுகாக்க வேண்டிய மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அதை மறுத்தார் அல்லது மறந்தார் அல்லது அவரால் இயலவில்லை. இப்போது அபிஜித் தீப்கே அவரும் தர்மேந்திர பிரதானை ராஜினாமா செய்யக்கூடிய சிஜேபி பார்ட்டி முழுமையான ஆதரவோடு தான் இந்த சோனம் வாங்சுக் ஒரே ஒற்றை வரி டிமாண்ட், தர்மேந்திர பிரதானை தூக்கிருங்க. பல பேர் தற்கொலை செய்து கொள்கிறார்கள். நான் நல்ல பெர்ஃபார்ம் பண்ணிட்டேன், ரொம்ப சந்தோஷம், எனக்கு கிடைக்கும் மார்க் அப்படின்னு ஒரு பிள்ளை ஏகத்தோடு மெடிக்கல் காலேஜ் போகிற கனவுகளோடு உட்கார்ந்துருக்கா. அரசாங்கம் சொல்கிறது உங்களுக்கு கொடுத்த எக்ஸாம் மறுபடியும் தான் நீங்கள் எழுதணும், ஏன்னா கொஸ்டின்ஸ் எல்லாமே லீக்கேஜ் ஆயிடுச்சு. நான் எவ்வளவு மன பாதிப்பு வரும்பார். கொஞ்சம் கூட இந்த மத்திய அரசாங்கமும் தர்மேந்திர பிரதானும் இதை பற்றி சிந்திக்க ஏன் மறுக்கிறார்கள்? இதுதான் கேள்வி. இது ஒரு நாள் நடந்துட்டா பரவாயில்ல, தொடர்ந்து 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 இது ஒரு பெரிய மாஃபியாவுடைய லாபி. கோடிக்கணக்கான பணங்களை பெற்றுக்கொண்டு இந்த சீட்டுகளை ஒருவர் கைது செய்யப்படுகிறார். அவருடைய கையில இருக்கிற 140 கொஸ்டின் பிடிச்சிட்டாங்க செல்போன்ல. அதுல 111 கொஸ்டின் இந்த தேர்தலில் விடைத்தாள்களில் கேட்கப்பட்ட அதே கேள்வி அவர்கிட்ட வச்சிருக்காரு. அதே கேள்வி அவருடைய மொபைல் போனில் ஆப்பில் அவர் பதிவு செய்திருக்கிறார். 140 கொஸ்டின். அந்த 140 கொஸ்டின்ல 111 கொஸ்டின்கள் இங்கே என்ன கேள்வி கேட்கப்பட்டதோ அந்த கேள்வியை காப்பி பண்ணி வைத்திருக்கிறார். இதை அவர் பாஸ் செய்தால் பல பிள்ளைகள் அப்பா அம்மா எல்லாம் தலையை அடகு வைத்து வீட்டை அடகு வைத்து 2.5 லட்சம் கோடி ரூபாயை கட்டி மலை கிராமங்களில் வாழுகிற பிள்ளைகள், விவசாயிகள் பிள்ளைகள், தாழ்த்தப்பட்ட பிள்ளைகள், ஒடுக்கப்பட்ட பிள்ளைகள், இடைநிலை சமூகம், ஏன் ஆதிக்க சமூகத்தை சார்ந்த பிள்ளைகளும் கூட பலர் வறுமையில் இருக்கிறார்கள். தன் பிள்ளைகள் நல்லா வராதா அப்படின்னு ஒரு எக்ஸாமுக்கு கனவுகளோடு அந்த தாய் தந்தை அனுப்பி வைக்கிற நிலையில இதை கூட பாதுகாக்க முடியாத மத்திய கல்வித்துறையினுடைய அமைச்சர் தர்மேந்திர பிரதானுக்கு என்ன வேலை? அமெரிக்காவில் இப்படி நடந்தால், யூரோப்பாவில் இப்படி நடந்தால் பதவியில இருக்க முடியாது, இந்தியாவில தான் இருக்க முடியும். அப்ப உடனடியாக இந்த போராட்டத்தின் ஒற்றை வரி நீட் தேர்வே வேணாம் என்று சொல்லவில்லை, சிபிஎஸ்இ வேணாம் என்று சொல்லவில்லை. அதற்காக வைக்கப்படுகிற தேர்வுகளுக்கு இப்ப டிஎன்பிசி இருக்குது, மத்தியில் அதே மாதிரி மத்திய அரசாங்கத்தினுடைய தேர்வாணை பணிகள், ரயில்வே இருக்கிறது, எவ்வளவு பணிகள் இருக்கிறது. அந்த மாதிரி குரூப்ஸ் எக்ஸாமுக்கெல்லாம் வருவதெல்லாம் இந்த கும்பல்கள் காவு கொள்ள ஆரம்பித்து விட்டால் என்ன ஆகும்? இந்தியாவுடைய கல்வித்தரம், ஏற்கனவே கல்வித்தரம் உலக அளவில் நமக்கு இல்லை. 500 யூனிவர்சிட்டியில ஒரு யூனிவர்சிட்டி கூட இல்லை. ஐபிஎம் ஒரு காலத்தில் இருந்தது, இப்பொழுது இல்லை. இந்த நிலையில் இந்த ஒற்றை கோரிக்கையைத்தான் சோனம் வாங்சுக் கேட்கிறார், அபிஜித் தீப்கே இதைத்தான் கேட்கிறார். ஆனால் அதை கூட இவர்களால் கன்சிடர் பண்ண முடியலையே.
உடனே கூப்பிட்டு கேட்டிருக்கலாம். அதை கூட கேட்க மறுக்கிறார்கள். இப்ப இந்த கோரிக்கையின் விளைவாக அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். தமிழ்நாட்டில் கூட இது எதிரொலிக்கக்கூடிய ஆபத்து இருக்கிறது. ஆனால் தமிழக முதல்வரோ வாய் துறக்க மறுக்கிறார். என்சி தலைமையிலே வந்த ஆட்சிதான் விஜயுடைய ஆட்சி. ஜோசப் விஜய் அவர் கூட வெளியே வாய் திறக்க மறுத்து மௌனமாக இருக்கிறார். அது நல்ல விஷயம் அல்ல. இதுதான் காக்ரோச் ஜனதா பார்ட்டியினுடைய போராட்டம். இது இந்திய அளவிலே மதவாதத்துக்கு எதிராக, சாதிவாதத்திற்கு எதிராக, மொழிவாதத்துக்கு எதிராக, இனவாதத்திற்கு எதிராக, வர்க்க பேதத்துக்கு எதிராக எதுவுமே அறியாத ரொம்ப இளைஞர்களை ஒருங்கிணைப்பின் பால் இணைத்து, மதவாதம், சாதிவாதம், இனவாதம், மொழிவாதம், வர்க்கவாதத்துக்கு எதிராக இவர்களை எல்லாம் இணைத்து ஒரு மாபெரும் வெற்றி பெறக்கூடிய அளவில் ஒருவேளை உருவானால் அது வருங்கால ஆட்சியை ஆடி பார்த்துவிடும். இந்தியா முழுவதும் இன்னைக்கு பாரதிய ஜனதா கோலாற்றுகிறது. ஆனால் அது கூட ஒரு நிமிஷத்துல அந்த கட்டிடம் பொலார்னு கீழே விடும். வரக்கூடிய ஊப்பிலெல்லாம் பெரும் டிராஸ்டிக் எஃபெக்ட், இம்பேக்ட் ஆன் ஃபீல்டு அப்படின்னு சொல்லப்படுது. நாம காக்ரோச் ஜனதா பார்ட்டினா உங்களுக்கு என்ன, அதன் நோக்கம் என்ன, இப்போது போராட்டம் இந்தியா முழுவதும் பரவுகிறதா, இதனுடைய உள் தகவல் என்ன? மீண்டும் அடுத்த கட்டத்தில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி.